தமிழ்ஸ்டார் வானொலியில் இப்பொழுது தொடக்கம் ஒலிக்க இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக திகழ இருக்கின்றார் பாடலாசிரியர் பழனி பாரதி. இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் சிவானி. நிகழ்ச்சியில் பழனி பாரதி எழுதிய பாடல்களோடு அவர் பற்றிய தகவல்களும் இடம் பிடிக்க இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பமாக பழனி பாரதி எழுதிய பாடல் முதலில் ஒலிக்க கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் மாயாவி திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் கல்பனா பாடியது, இசை தேவிஸ்ரீ பிரசாத். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் பழனி பாரதி. தலைமுறை கவிஞர் உலகில் மக்களால் பேசப்படுகின்ற இளங்கவிஞர் ஒருவர் உண்டென்றால் அது பழனி பாரதி என்று நாங்கள் குறிப்பிடலாம். தனது இளம் பருவம் முதல் கொண்டே தந்தை சாமி பழனியப்பன் அடியோற்றி கவிதை படைப்புலகில் தனி முத்திரை பதித்து தமிழ் கவி உலகில் திரை இசை பாடலின் எல்லையை தொட்டவர்தான் பழனி பாரதி. உவமை கவிஞர் சுரதாவால் இதோ ஒரு மகாகவி புறப்பட்டு விட்டான் என்று அடையாளம் காணப்பட்டவர் பழனி பாரதி. மூத்த கவிஞர்கள் திரையுலகில் வலம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் இளைய கவியாய் அறிமுகமாகி பல இளம் கவிகள் திரையுலகில் நுழைய வழிவிட்டவர் என்று சொல்லலாம். திரையுலகில் பெரும்புள்ளி என்ற படத்தின் மூலம் இளம்பிறை விழிகளில் வளர்பிறை கனவுகள் பௌர்ணமியாகிறதே, மரங்களின் கிளைகளில் குயில்களின் ஸ்வரங்களில் சூரியன் மலர்கிறது என்ற பல்லவி மூலம் திரைச்சூரியனை எட்டுப்பிடித்தவர் பழனி பாரதி. தொடர்ந்து பல வெற்றி படங்களில் பல பாடல்களை எழுதி குவித்தார் பழனி பாரதி. உள்ளத்தை அளித்த பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, அவள் வருவாளா, பிதாமகன், நந்தா, மனசெல்லாம் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்று 1500க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதியிருக்கின்றார் கவிஞர் பாடலாசிரியர் பழனி பாரதி. நெருப்பு பார்வைகள், வெளிநடப்பு, காதலின் பின்கதவு, மலைப்பெண், முத்தங்களின் பழக்கூடை மற்றும் புறாக்கள் மறைந்த இரவு, தனிமையில் விளையாடும் பொம்மை, தண்ணீரில் விழுந்த வெயில் என்று கவிதை நூல்கள் பலவற்றை படைத்திருக்கின்றார் பழனி பாரதி. இவரது கனவு வந்த பாதை நேர் உரைகள் தொகுப்பு உரைநடை வீச்சுக்கு ஒரு அடையாளம் என்றும் கூறப்படுகின்றது. திரையுலகில் ஆர்ப்பாட்டம் இல்லாத எளிய தோற்றத்துடன் இயல்பான இளைஞராய் வலம் பெறும் இவரை புகழாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். இவரது கவிவரிகளின் வார்ப்புக்காக பொழுதுபோக்கினை தந்து கொண்டிருக்கும் உங்கள் தமிழ் ஸ்டார் வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் கவிஞர் பழனி பாரதி. பழனி பாரதி தனது பெயர் பற்றி கூறும் பொழுது, இப்பொழுது இருக்கும் பாரதி என்ற பெயர் வைத்தவர்களில் தனக்கு மட்டுமே இயற்பெயர் பாரதி என்று அமைந்திருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் மாணவரான தனது தந்தையார் பாரதியின் மீது வைத்திருந்த அதீத பற்றின் காரணமாக தனக்கு சூட்டிய பெயர்தான் பாரதி. பாரதியின் கவிதைகளில் இருந்துதான் தானும் தனது கவிதைக்கு நெருப்பு எடுத்துக்கொண்டதாக அவர் கூறுகின்றார். பாரதியின் எத்தனையோ வரிகள் இருந்த பொழுதும் தனது இளம் வயதில் தனக்கு மிகவும் பிடித்த வரியாக, தன்னை உருவாக்கிய ஒரு வரியாக தான் கூறுவது, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்ற பாரதியின் கவிவரிகள் தான் தன்னை மெருகூட்டின என்று அவர் கூறுகின்றார். ஆரம்ப காலத்தில் பழனி பாரதி ஒரு பத்திரிகையாளராகத்தான் தனது பணியை தொடங்கியிருக்கின்றார். அடியார் நடத்திய நீரோட்டம் நாளிதழ், SD சோமசுந்தரம் நடத்திய போர்வாள் வார இதழ் ஆகிய அரசியல் இதழ்களை தொடர்ந்து வலம்புரி ஜான் நடத்திய தாய் என்ற வார இதழ் தான் தன்னை முழுமையாக பத்திரிகையாளனாக இந்த உலகுக்கு அறிமுகம் செய்தது என்று கூறுகின்றார் பழனி பாரதி.
தாய் வார இதழில் தான் பணியாற்றிய பொழுது அதிகமாக இலக்கிய கூட்டங்களின் விவாதங்களை பதிவு செய்ததாகவும் முக்கியமான இலக்கியவாதிகளை போட்டுக்கொண்டு பேட்டி எடுத்து தான் வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த பேட்டிகளின் போது சிலரை அது தட்டி கொடுத்தது என்றும் சிலரை அது எட்டி உதைத்தது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக தான் பல விமர்சனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தவிரவும் சிறுகதை தேர்வு, நூல் விமர்சனம் என்பன தன்னிடம் தரப்பட்ட பொழுது அதற்கான எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய ஒருவராக இருந்திருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் பழனி பாரதி. சிகரங்களை தொட்ட சிறுகதைகள் என்று ஒரு தொடரை உருவாக்கி ஜெயகாந்தன் முதல் கோணங்கி வரை மிக தரமான சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து ஆசிரியர்கள் குறித்து மிக சரியான சிறு குறிப்புடன் வெளியிட வைத்ததும் இவரது திறமையாக காணப்படுகின்றது. அது பாடலாசிரியர் கவிஞர் பழனி பாரதி பத்திரிகையாளராக இருந்த பொழுது நடந்த விடயங்கள். வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக நிகழ்ச்சியில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் கவிஞர் பழனி பாரதி. தனக்கு கவிதை எழுதுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தனது தந்தையார் என்று கூறுகின்றார். அவர் வாங்கி தந்த கவிதை புத்தகங்களை வாசித்ததுதான் தனது கவிதைகளின் வசீகரத்துக்கு காரணம் என்று குறிப்பிடுகின்றார். முதலில் இவர் எழுதிய கவிதை வரி இதுதான்: தென்னகத்தில் அமைந்திட்ட குற்றாலமே, தென்றல் வந்து விளையாடும் குற்றாலமே. தென்னகத்தில் அமைந்திட்ட குற்றாலமே, தென்றல் வந்து விளையாடும் குற்றாலமே என்பதுதான் சிறுவயதில் இவர் முதலில் எழுதிய கவிவர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இவரை பற்றி கூறும் பொழுது, பழனி பாரதிக்கு கவிதை பரம்பரை சொத்தாக கிடைத்திருக்கின்றது. அவருடைய தந்தையார் திரு சாமி பழனியப்பன் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் ஒருவர். எனவே இவருக்கு கவிதை என்பது ஒரு பரம்பரை சொத்து என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பழனி பாரதி தனது கவிதையின் திறமைக்கு தனது தந்தையார் மட்டுமல்ல, தான் வாசித்த புத்தகங்கள் மட்டுமல்ல, தனது தாயார் மற்றும் பாட்டியார் கூட இதற்கு காரணம் என்று கூறுகின்றார்கள். அதற்கு காரணம் அவர்கள் இயற்கையாகவே பாடும் தன்மையும் கவிவரிகளை படிக்கும் தன்மை கொண்டவராகவும் காணப்படுகின்றார்கள் என்றும், எங்காவது ஒப்பாரி பாடல் பாட வேண்டுமாக இருந்தால் தனது பாட்டி தான் தனது ஊரில் எங்குமே சென்று பாடுவார். அவர் பாடும் ஒப்பாரி பாடலை கேட்கும் யார் கண்ணிலும் கண்ணீர் வராமல் இருக்காது என்று கூறுகின்றார் பழனி பாரதி. பூமலையில் குடை விரிக்காமல் நடப்பது மாதிரி பழனி பாரதியின் கவிதைகள். தனித்துளை சொற்கள் மொத்த வானத்தையும் பிரதிபலித்துவிட ஆசைப்படும் சொற்களாக காணப்படுகின்றன. ஒரு கண்ணாடியில் உள்ளதை மறு கண்ணாடி பிரதிபலிப்பது போன்று இதுவரை நாம் எவரும் கண்டிராத பல புதிய விடயங்களை தனது கவி மூலம் படைத்த ஒருவராக காணப்படுகின்றார் பழனி பாரதி. பழனி பாரதி பற்றி இன்னும் நிறைய தகவல்களும் கவி வரிகளாக வடித்த பல பாடல்களும் இருக்கின்றன. இன்னும் ஒரு இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் அவர் பற்றிய ஏனைய தகவல்களையும் பாடல்களையும் நாங்கள் கேட்டு மகிழலாம். ஒலிக்கவிருக்கும் பொன்னர் சங்கர் திரைப்பட பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது தமிழ் ஸ்டார் வானொலியின் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சி. படிக்க இன்னும் முடியலே.